வணக்கம் கேமர்ஸ். இன்னைக்கு வந்து ஜிபியோட சிச்சுவேஷன் பற்றி பேச போகிறேன். எஸ், கிராஃபிக் ஷாட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போகுது. எஸ், 2020 மோசமாகவும் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து NVIDIAவும் அப்புறம் AMDயும் வந்து அவங்க பிளான்ஸை மோஸ்ட் ஹைலைட்டே பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது ஜிபி மார்க்கெட்டு. இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RTX 3070 இருக்குது. அதோட பெரிய ட்ராபேக்காக நான் கன்சிடர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 8 GB VRAM தான். எஸ், இந்த 2026 ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து 8 GB VRAM வந்து கொஞ்சம் பத்தாது. பட் ரீசெண்டாக வந்து நடக்கிற டெவலப்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா NVIDIAவே வந்து இனிமேல் கம்மியான ஜிபி VRAMஸை புஷ் பண்ண போகிறாங்க. எந்த இடத்துல கேட்டிங்கன்னா வந்து இந்த மிட் ரேஞ்ச் டு high-end GPU சொல்கிறேன் நான் இந்த செக்மெண்ட்டில். இந்த டைமில் வந்து VRAM கன்ஸ்டன்ட்ஸ் பெருசாக இருக்குது. அதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா OpenAI ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் குளோபோட 40% ஆஃப் தி மெமரி மார்க்கெட் வந்து பிடிச்சிருக்காங்க கான்ட்ராக்ட் மூலமாக. அதுக்கப்புறம் NVIDIA கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் டீல்ஸ் இருக்குது. அதாவது முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க NVIDIA நாங்கள் வந்து எவ்வளோ GPU தரேன்னு. அதே ஒன்றும் வந்து பூர்த்தி செய்யலை. ஸோ இந்த காரணத்தினால வேற எங்கேயாச்சும் கை வைக்கணும்ல. எந்த இடத்துல கை வைக்கணும்னா கேமர்ஸ் கிட்ட கை வைக்கணும். ஸோ VRAM கிரைசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மோஸ்ட்டாக பெரிய GPUஸில் அதிக VRAM இருக்கும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. எஸ், ஒரு 50-80 ரீஜனுக்கு அப்புறம்லாம் வந்து ஒரு 12 GB VRAM வந்து தாண்டிடும். ஸோ 50-70 வந்து பார்த்தீங்கன்னா TI எடிஷன் வந்து உங்களுக்கு 12 GB VRAM தாண்டி இருக்குது. அந்த காரணத்தினால இந்த மாதிரி வந்து அதிக VRAM எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க NVIDIA வந்து சப்ளை பண்ணணுமான்னு. அந்த காரணத்தினால 50-70 மேலே இருக்க GPUஸோட சப்ளை வந்து கம்மி பண்ணலான்னு பார்க்குறாங்க. கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல ரூமர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக பெரிய பெரிய சேனல்ஸும் அப்புறம் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முக்கியமாக வந்து மூர்ஸ் டெட் தெரியும்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது போல் high-end GPUஸ் அதிகமாக இருக்க VRAM இருக்க GPUஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கம்மி பண்ண போகிறாங்கன்னு, நிறைய GPUஸ் வந்து நிறுத்தவே போகிறாங்கன்னு. அதுக்கு முதல் விக்டிம் வந்து பார்த்திங்கன்னா TI சீரீஸில் இருக்க GPUஸ் தான். ஸோ 50-70 TI வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்படுமா. இந்த மாடல் SQ வந்து பார்த்திங்கன்னா நிறைய AIBs வந்து வரவே இல்லை. AIB பொறுத்த வரைக்கும் ASUS, Gigabyte இது போல் வந்து ஆட் அண்ட் கார்டு மேனுஃபேக்சர்ஸாக சொல்லுவேன் நான். இவங்க வந்து NVIDIA கிட்டேருந்து GPUஸ் வாங்கி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான். ஸோ இந்த விஷயம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து NVIDIA கிட்டேருந்து வராத பட்சத்தில் எப்படி ASUSனால Gigabyteலாம் வந்து பண்ண முடியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த காலத்தினால வேறு ஆப்ஷன்ஸாக போய் ஆகணும். ஆல்ரெடி 5090 ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான். எஸ், உங்களுக்கு பேஸ் ப்ரைஸில் கண்டிப்பாக high-end GPUஸ் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ முக்கியமாக 5090 வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அதேமாதிரி 5080. பட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா TI சூப்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து டப்புன்னு முடிச்சு விட்ருவாங்க. இதில் வந்து யூஸ் பண்ணுற VRAM எப்படியாச்சும் ஸ்குவீஸ் பண்ணி 5090 போட்டு இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிப்பு பார்ப்பாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. பட் அதை தாண்டி வந்து லோயர் அண்ட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அந்தளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ அதான் பெரிய பிரச்சனை. NVIDIA வந்து யோசிச்சிருக்காங்க, எஸ் இப்போ இருக்க ஹை பர்ஃபார்மன்ஸ் VRAMலாம் வந்து உங்களுக்கு AI கிட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பழைய ஜென்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த காரணத்தினால 3060 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ RTX 3060 வந்து ஒரு சூப்பர் கூல் கார்டு என்ன பொறுத்த வரைக்கும். எஸ், 12 GB VRAM இருக்குது. பத்தாவதுக்கு வந்து GDDR6 தான் அது. ஸோ லேட்டஸ்ட் கிடையாது. அந்த காரணத்தினால கொஞ்சமாச்சும் வந்து உங்களுக்கு சப்ளையில் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அந்த காரணத்தினால கண்டிப்பாக RTX 3060 திரும்பி வரும் மார்க்கெட்டில். யோசிச்சு பாருங்கள், 2 ஜென்ரேஷன் தாண்டி வந்து பழைய ஜென்ரேஷன் கார்டு ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு. ஸோ அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. 3060 வந்த காரணத்தினால ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல கேமர்ஸ் வந்து ஏமாத்துறதுக்கு. ஸோ அந்த காரணத்தினால DLSS 4.5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏமாத்தல, ஆக்சுவலாக வந்து பெட்டர் ஆகியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செகண்ட் டெக்னாலஜி ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ட்ரையே பண்ணி பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க NVIDIA. ஏதாச்சும் 1-2 விஷயம் வந்து கேமர்ஸ் அதமாக பண்ணணும். முக்கியம் வந்து பழைய கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ புது டெவலப்பர்ஸ் வந்து DLSS இல்லாமல் கேமே பண்ண மாட்டாங்க. அந்த காரணத்தினால கேமோட பிக்சர் குவாலிட்டி மோசமாகுது. அட்லீஸ்ட் DLSS வந்து இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் பண்ணியிருக்காங்க NVIDIA இப்போ. எனக்கு என்ன பயமாக இருக்குது கேட்டிங்கன்னா, இப்போ கேமர் மார்க்கெட்டில் VRAM அதிகமாக இருக்க GPUஸ் வந்து கொடுக்கலன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து நமக்கு இல்லை, முக்கியமாக கேம் டெவலப்பர்ஸுக்கு. ரீசன் ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா PC போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிட போகுது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காலங்காலங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா கான்சோலோட ஒரு PC வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து VRAM சைட்லேயோ RAM சைட்லேயோ CPU சைட்லேயோ எப்போவுமே அது கன்ஃபார்மாக சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் டைம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா PC மார்க்கெட்டில் VRAM கம்மியாக இருக்க போகுது. எஸ், உங்களுக்கு GPU கம்ப்யூட்டேஷனல் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ PS5 GPUவோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர GPUஸ் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் பெரிய பாட்டில் நெக் வந்து கண்டிப்பாக VRAM தான். ஏன்னா வந்து இப்போ ஒரு PS5ல் 16 GB VRAM இருக்குது.
அதை வந்து டினையே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அந்தளவுக்கு VRAM பட்ஜெட் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க கேம் எப்படி செய்வாங்கன்னு. ஏன்னா வந்து PS4ல பிக்கெஸ்ட் பாட்டில்நெக் வந்து VRAM தான் என்ன பொறுத்தவரைக்கும். அந்த கம்மியான VRAMலயே வந்து யூட்டிலைஸ் பண்ணி லாஸ்ட் ஆஃப் அஸ் 2, RDR 2லாம் செஞ்சிருக்காங்க. அந்த மாரி இருக்க பட்சத்தில, இப்போ வந்து புது GPUஸ் வந்து இப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கான்சோல் தான் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ராக்ஸ்டாரே பார்த்துருக்கீங்க நீங்க. ஸோ பிசி வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வரவே போகுது சீரிஸ் 6. ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னா வந்து மோஸ்ட்டா ஒரு 50, 80 வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வச்சுட்டு அதுக்கேத்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ மீதி கேமர்ஸ்லாம் 1080p 30 FPS போதும்னு நெனச்சுப்பாங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் ஃப்ரேம் ஜெனரேஷன் தூக்கி போட்டு ஃபேக் ஃப்ரேம்ஸ் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஸோ NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஜெயிச்சுட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ கேமர் மார்க்கெட்ட வந்து விட்டுட்டு அவங்கள்ட்ட அதிகமா சம்பாதிக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டாங்க. AI மார்க்கெட்டு. பத்தாததுக்கு வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட்டா நெறைய சைன் பண்ணி வச்ச காரணத்தினால எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிரிப்பு என்ன கேட்டீங்கன்னா, அந்த கார்ப்பரேட் டைனமிக்ஸ் வந்து இன்னும் கூட எனக்கு புரியாது. ஸோ OpenAI வந்து NVIDIA காசு குடுக்குறாங்க. NVIDIA வந்து இன்னொரு கம்பெனி காசு குடுக்குறாங்க. அதே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி OpenAI காசு குடுக்குறாங்க. ஸோ என்ன நடக்குதுங்க? இது போல பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ AI மார்க்கெட்ல. ஒரு AI பபிள் கூட சொல்றாங்க. பட் அது வெடிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்னொரு அக்கறைல என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா, AMD தான். ஸோ AMD வந்து இந்த அப்ரோச்ச வந்து எடுக்கல. நாங்க வந்து VRAM இருக்க அதிக GPUஸ்லாம் கட் பண்ண மாட்டோம்னு. பட் ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆக போகுதுன்னு. அது கன்ஃபார்மு. ஸோ AMD GPUஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு டைம்ல வந்து VRAM அதிகமா குடுத்துருந்தாங்க. இன்னும் கூட குடுக்குறாங்க. யூசுவலா வந்து NVIDIA வந்து 8 GB குடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 GB குடுப்பாங்க. இல்ல 16 GBயே குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வாரி விளையாண்டுருக்காங்க. ஏன்னா வந்து AMDக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதிகமா டேட்டா சென்டர் சைடு வந்து இல்ல. பட் இருந்தாலும் இப்ப நெறைய வந்துட்டாங்க. முக்கியமா ப்ராசஸர் சைடுல பயங்கர பவர்ஃபுல்லாங்க. பட் இந்த சேம் டைம் அவங்க வந்து முக்கியமா டேட்டா சென்டர் மார்க்கெட்டே பிடிக்க பார்க்குறாங்க. அயர்ன் GPUஸ் வச்சு நெறைய வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ROCm வச்சு. அந்த காரணத்தினால அவங்க சைடுல வந்து உங்களுக்கு மெமரி அக்வயர் பண்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்க போது. அவங்களுக்கும் பிரைஸஸ் அதிகமா தான் இருக்கும். பட் NVIDIA சைடு மாரி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெறைய கமிட்மென்ட் இல்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கேமர் சைடுல GPUஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரப் போறாங்க. ஸோ அதுதான் இருக்க போது. பட் AMD நல்ல ஆப்ஷன் தான். நெறைய இது இருக்கு. ஸோ கிமிக் இல்லாத ஒரு ரா பெர்ஃபார்மன்ஸ் சார்ஜ் தேவைன்னா வந்து கண்டிப்பா AMD இருக்கு உங்களுக்கு. ஸோ ரீசென்ட் டைம்ல டிரைவர் இம்ப்ரூவ்மென்ட்ஸ், ROCm சப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால ஒரு ஜெனரல் பர்ப்பஸ்க்காக வந்து உங்களுக்கு GPU யூஸ் பண்ண முடியும் AMD. ஸோ நீங்க வெறும் கேம் மட்டும் ஆடுறதெல்லாம் வந்து அது சயன்டிஃபிக் பர்ப்பஸ்க்கோ இல்ல வந்து நீங்க LLM ரன் பண்றீங்கன்னா கூட வந்து AMD GPUஸ் வந்து பண்ண முடியும். பட் ஸ்டில் இப்பயே AMD GPUஸோட பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு 9070 Tiலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 கிட்ட விக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கீழ தான் இருக்கணும். நம்ம ஊர்ல டாக்ஸ் சிச்சுவேஷன் வந்து இன்னும் வொர்ஸ் ஆகுது. அதான் மெயின் ரீசனு. இந்த மாரி GPU கிரைசிஸ்ல இன்னொரு விஷயம் ரொம்ப சிரிப்பா நடந்தது. ஸோ உங்களுக்கு Not7 டெவலப்பர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். கேம் வந்துட்டு இருக்கு. சூப்பர் கேம் அது. இந்த கேம்ல ஆப்டிமைசேஷன் சைடுல நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டவுட்ஸ் இருக்க பட்சத்திலே வந்து இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் செஞ்சிருக்காங்க. ஸோ ட்விட்டர்ல வந்து உங்களுக்கு சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. என்ன சிரிப்புனா, சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து AI ஜெனரேட்டட் மாரி இருந்தது. யோசிச்சு பாருங்க சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம்னா, இப்போ ஒரு கேம் நீங்க வாங்குறீங்கன்னா, அந்த கேம் வந்து உங்க பிசில சப்போர்ட் ஆகுமா இல்லையா தெரியணும் மொதல்ல. இப்போ வந்து உங்களுக்கு YouTubeல வீடியோ பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் ப்ரீ ஆர்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைம்ல வந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு ஜோக் பண்றாங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல லிஸ்ட்டா இருக்க பாதி விஷயங்கள் வந்து தப்பு தப்பா இருந்திருக்கு. முக்கியமா அந்த ப்ராசஸர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு K வேரியன்ட்டே கிடையாது. 9500Kன்னு போட்டிருந்தாங்க. அந்த வேரியன்ட்டே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த GT 660 வந்து மினிமம் போட்டுட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM தேவைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு GT 660 வந்து 8 GB RAM தருது? ஸோ 6 GB கார்ட வந்து இந்த மாரி காமிச்சிருந்தாங்க. நெறைய தப்பு இருந்தது. இதே வந்து ரெக்கமெண்டட் சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா 12 GB VRAMலாம் போட்டு சிரிப்பு காமிச்சிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் வந்து காமெடியா இருந்தது அதுல. ஸோ அந்த காரணத்தினால அவங்களே தப்பா உணர்ந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புதுசா வந்து சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஹிட்மேன் டெவலப்பர்ஸ். ஸோ கண்டிப்பா ஆப்டிமைசேஷன் சைடுல வந்து அவங்க ஏற்கனவே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ரீசென்ட் டைம்ல நல்லா பண்ணுவாங்களா தெரியல. பட் இருந்தாலும் 6 GB VRAM வந்து மினிமம் சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம் அது இந்த டைம்ல. ஸோ ஒரு குட் நியூஸ் தான் அது. ஒரு 3060 Ti இருந்தாலே போதும். உங்களால வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS விளையாட முடியும். 1080p 60 FPS. போன வருஷம் நெறைய சிரிப்பு காமிச்சிருந்தாங்க. இந்த மாரி சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வந்து DLSS ஆன் பண்ணா தான் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சார்ட்ல அப்படி எதுவும் தெரியல. ஸோ மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. ஸோ நேட்டிவாவே வந்து ரன் பண்ணணும் 3060 Ti இந்த கேம ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்னென்ன நடக்க போகுது தெரியல. இப்ப 2026 ஸ்டார்ட்டிங்லயே இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் பாதிக்கு மேல தான் வந்து அடுத்த GPUஸே வரும். இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ். இது போல பல கண்டென்ட்ஸ் நல்லா செக் பண்ணி பாருங்க. பாய்.